இது ஒரு சாதாரணமாக ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்போய் நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்ற, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை அப்படின்ற. அந்த சொன்னதான் அந்த கூட்டமாக முடிஞ்சு போச்சு. 20 பேர் கொண்டாங்க. அப்போ 19, அப்போ இப்போ 19 பேரை கொண்ட நிர்வாகக்குழு கூட்டத்திலேயே சொன்னேன், இவருக்கு நிர்வாகக்குழு இல்லை, அது லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இல்லை, தலைமை பண்புகள் இல்லை அப்படின்னு சொன்னேன். அது இப்போ இந்த பேச்சு நான் 5வது தரம் பண்ணி யாரும் தெரியாமல் போய் பண்ணிக்கிட்டு போனேன். அதே அப்படியே வெளிச்சத்துக்கு வந்து தமிழ்நாட்டு தலைவர்கள், இயக்கங்கள் எல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னாங்க, வாழ்த்து சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி நான் அறிக்கை விட்டேன், தொலைபேசியில் சொன்னேன். ஆக ஒரு தலைவர் என்று சொன்னால் யார் வேணாலும் வரலாம், அனுமதியோடு பார்க்கலாம், பேசலாம். நான் அப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன் வர்ற அளவுக்கு எனக்கு வியாதி இல்லை. அவங்க கொண்டு வர வியாதியை எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி அவ்வளோ பேர் நான் 80 பேருக்கு மேலே பார்த்துட்டு அப்புறம் சென்னையில் வந்து ஒரு 2 நாள் ஓய்வு எடுத்துட்டு நேற்றுக்கு முன்னாள் வந்தோம். இப்போ வழக்கம் போல உங்களை சந்திக்கிறோம். இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்றது. அதனுடைய சொந்தக்காரன் உரிமை என்னன்னா 96,000 கிராமங்களுக்கு போய் ஓடி ஓடி உழைத்து வேர்வை சிந்தி தண்ணி வெண்ணெய் இல்லாமல் இந்த இயக்கத்தை வளர்த்துட்டு இப்போ அதே பேரை வச்சுட்டு அதே கொடியை வச்சுட்டு இதுதான் என் கட்சின்னு சொல்றது எந்தவித நியாயமும் இல்லை, சொல்லவும் கூடாது. அதற்கு தேர்தல் கமிஷன், கோர்ட்டு இதெல்லாம் சந்திப்போம். அந்த அளவுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு எனக்கு அப்போ தெரியாது. கட்சி ஆரம்பிக்கும் போது அப்போ தெரியாது. அதன் பிறகு எனக்கு தெரியல, இப்படிலாம் நடக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆக உங்கள் வீட்டை பகிர்ந்துக்கலான்றதுக்காக தான் அவங்க வீட்டை இந்த வார்த்தைகளெல்லாம் சொன்னேன். பாட்டாளி மக்கள் இப்போ சொல்றேன், பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பெயருக்கும் கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீங்க பார்த்துருப்பீங்க, பொதுக்குழுல எவ்வளவு பேர் வந்தாங்க, 8000 பேர். எழுத முடியல, பதிவு பண்ண முடியல, அவ்வளோ கூட்டம். அதே மாதிரி மாநில செயற்குழு எவ்வளவு, 3000க்கு மேல செயற்குழு. பொதுக்குழு அவ்வளவு. நிர்வாகக்குழு ஒருத்தர் வரல, அதுதான். மற்றபடி எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் ஒரு முகமாக ஒரே தீர்மானம் போட்டாங்க. அவரை ஒழுங்கு நடவடிக்கை குழுவினுடைய 2 முறை ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடி பேசி அவள் முடிவின்படி இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்.
அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட இவர் இன்னைக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு உரிமை கிடையாது, சொல்லவும் கூடாது. நான் அப்பொழுதும் சொல்றேன், இப்பொழுதும் சொல்றேன். ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும், ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிடும். அது உனக்கு நல்லது, உன்னை சுற்றி இருக்கிறாங்க சில பேர், சில கூட்டம், அவர்களுக்கு நல்லது. அவர்களுக்கு அந்த பொறுப்புகள்லாம் கிடைக்கும், பதவியெல்லாம் கிடைக்கும். பொறுப்புகள் தான் கிடைக்குமே தவிர பதவிகள், எம்எல்ஏ பதவி, எம்பி பதவியெல்லாம் கிடைக்காது, யாருக்கும் கிடைக்காது. அவங்க அது ஒரு போலியான அமைப்பாகத்தான் மக்கள் பார்ப்பார்கள், வாக்களிக்க மாட்டார்கள். ஆனாலும் என்னுடைய வளர்ப்பு சரியாக இருக்கிறது என்று நிரூபிக்க வேண்டுமானால் உடனடியாக நீங்கள் ஒரு வாரத்தில் எத்தனை பேர் சாரணும் ஒரு கட்சி ஆரம்பித்து 20 பேரா 40 பேரா 21 பேர் 21 பேர் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த கட்சி, பிரமாதமாகவும் இருக்கும், பிரம்மாண்டமாகவும் இருக்கும். அதுதான் நல்லது. இது முதல்ல 3 தடவை சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதத்தில் 6-8 மாதத்தில் நடந்த சண்டையில் 3 தடவை சொல்லியிருக்கேன், நீ தனியாக கட்சி ஆரம்பிச்சிக்கோ அப்படின்னு. இப்போதும் சொல்கிறேன் உங்க முன்னால். அதனால் இனிமே இந்த கொடியை பயன்படுத்தினேன், பேரை பயன்படுத்தினேன், என்னுடைய பேரையும் பயன்படுத்தினேன். இனிஷியல் வேணா போடுவான், ஆர் அன்பமணி போடுவான். அது ஒன்று ஆட்சேபனை இருக்க முடியாது. அதனால்